சூப்பராக இருக்குங்க. You're from? English मालूम है? नहीं कुछ हिंदी मालूम मालूम. हिंदी मेरा थोड़ा थोड़ा मालूम है. ठीक है, अच्छी बात है. तुम किधर है? चले भाई हम पे डीपी. You're from UP? UP? पहाड़ हिमाचल. किन्नौर. हाँ. This is your native? हाँ, यहाँ तो जोक. Okay. हाँ. और This is very hill station, very tiredness. किधर है होटल? किधर आएगा होटल? तब ठहरे तो थे कल रुका उधर क्लोजिंग. अच्छा, आज और जगह तुम बोल रहे आज जाना है. हनुमान टेम्पल किधर है? हनुमान टेम्पल तो सीधा पार ऊपर भी है जाको. हाउ मेनी किलोमीटर? यहाँ से कितना किलोमीटर होगा? कोई या 6-7 किलोमीटर होगा. 7. எல்லாம் மக்கள் வீடு கட்டி வாழ்றாங்க. जाको टेम्पल தெரியல. किधर है? हाँ, देखो ऊपर दिख रहा है ना हनुमान जी ऊपर. ओ रीज होके ऊपर जास्ती लॉन्ग. हाँ, वहाँ से टैक्सी मिलेगा और वो भी है वो लिफ्ट इधर. हाँ. ये जो पार लिफ्ट है ना, लिफ्ट वो भी में. ஓகே 6-7 அது ஊருக்கு பாருங்க, அந்த உச்சிக்கு போணுங்க. ऐसे लेगा. अगर टैक्सी में जाना है मात्र 20 रुपये लगेगा. உச்சிக்கு போணுங்க. அப்படியேங்க. आज रुकना होगा तो रुकना ना. எப்படி பயணம் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு ஜீப்பு, இது ஜீப்பை வந்து ட்ரக்கு மாதிரி கட்டி இன்னும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. दिस जास्ती लॉन्ग आएगा भैया, बड़ा लॉन्ग ऊपर आएगा. ऐसे चलेंगे ना ऊपर से. किधर है स्नोफॉल एरिया? किधर आएगा? कुफरी अनदर प्लेस किधर है? आगे. हाँ, यहाँ से 11 किलोमीटर. हाँ. ऊपर जाएंगे देखेगा. ठीक है. मेन रोड के अंदर गंगा. होटल किधर भैया? क्या करना है? खाना? हाँ. तुम किधर है? मेरा यानी लिफ्ट आएगा. लिफ्ट बस लिफ्ट से ऊपर हुई रोबियो. हाँ, फिर जाको. ओके टेम्पल. ओके. हनुमान जी का. तुम गोइंग टू हनुमान जी टेम्पल? यू आर गोइंग टू हनुमान जी टेम्पल? खूब चलते हो की गाड़ी. हाँ. चलने से. हाँ. तुम किधर है? हाँ, इधर से. किधर साइड होटल आएगा? हाँ. எங்கே கூட்டு போகிறான்னு தலைவ. ஹிந்தி தெரியாம மாட்டிக்கிட்டேன் வந்து. எங்கேருந்து தெரியல. ஜாஸ்தி ஹைட். ஐ எம் ஸோ டயர்ட். மறுபடியும் மலை ஏற வைக்கிறாங்க. எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியலங்க. செம்ம ஹில் ஸ்டேஷன். ஊட்டி கொடைக்கானல்லாம் மலைன்னு சொல்கிறோம். स्टेशन हो गया. ओके. परे से भी आएगा. जैसे परे से आएंगे ना. हाँ. स्टेशन. ओके. इस ट्रेन ரயில்வே ஸ்டேஷன். हाँ. ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க எப்படி இருக்குன்றீங்க. 103. हाँ. 103 है ये. ओके. कलका टू शिमला रेलवे स्टेशन. எங்கே கூட்டு போகிறாருன்னு தெரியல. अभी आप बंद करो, उधर बनाना, ऊपर जाएगा बर्फ देखेगा. ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது. அங்கே நின்றுட்டு இருந்தேன். இவ்வளோ தூரம் கூட்டுட்டு வந்துட்டாப்புல. எங்கே போகிறேன்னே தெரியல. சரி வாங்க போகலாம். गो. अभी मत बनाना, वहाँ बर्फ का बनाना अभी खत्म हो जाएगा. ठीक है. ऊपर बर्फ देखेगा वहाँ से पारा. वहाँ जाएंगे, वहाँ देखेगा बर्फ. மேல் इतना ग्लेशियर. ஓகே. மேலே இன்னும் சூப்பராக இருக்குமாம்மா வியூ பார்க்குறதுக்கு. இங்கே எடுக்க வேணாம், மேலே எடுன்னு சொல்கிறாரு.
वो जो लाल लाल नहीं दिख रहा, ओके रेड, वो है हनुमान जी। हनुमान जी वो ऊपर तारा माता माता हाँ टेम्पल। ठीक है வெயில் அடிக்குது எனக்கு தெரியுமா தெரியலங்க சூப்பராக இருக்குங்க எவ்வளோ பெரிய மலை இது மேலே தாங்க ஏறி வந்துட்டுருக்கோம் கோட்டு கம் ஏ சூப்பர் பிளேஸ் बढ़िया लगता है ஃபுல்லாக மலைங்க ஒரு மட்டமான இடமே இல்லை பாருங்க மறுபடியும் ஏர் ஓடுறாரு அங்கே சுற்றி இது ஒரு பெரிய மால் ரோடுங்க இது இங்கேயே கூட்டு வந்தார் நடந்து போயிட்டுருக்கேன் பசியார் எடுத்துக்கிச்சு வெயில் வந்துருச்சு இங்கேருந்து மலை உச்சியில் காட்டினார் 2-3 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹனுமான் டெம்பிளுக்கு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பவர் பேங்க் வேறு மறுபடியும் வாங்கினுங்க நிறைய காலையிலே தலைவலி நல்லா பளிச்சுன்னு வெயில் வருதுங்க இப்போ தான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது இது பாருங்க இதெல்லாம் எப்படி வச்சு ஓப்பனாக வச்சுட்ருக்காங்க பாருங்க நம்ம ஊர்லனா இன்டீரியலாக இருக்கும் மறைச்சி வச்சுருப்பாங்க இதெல்லாம் ஓப்பனாக வச்சு அப்படி வைக்கிறாங்க எல்லாரும் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க இந்த வெயிலில் நேரம் உட்காந்து ஜாகிங் போகிறாங்க சூப்பராக இருக்குது இந்த பக்கம் நல்லா இருக்குங்க ரோடு எல்லாமே அப்படியே போகலாம் இன்னும் எவ்வளோ தூரம் நடந்து போனோன்னு தெரியல அங்கே பாருங்கள் உங்களுக்கு ஸ்னோ தெரியுதான்னு தெரியல அப்படியே லைனாக மலை பிரதேசம் தாங்க ஃபுல்லாகவுமே ஸ்னோங்க அப்பா என்ன ஒரு வியூ உங்களுக்கு லாங்கில் தெரியுதான்னு தெரியல ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருங்க அதை பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் தெரியுது பாருங்க ஃபுல்லாகவுமே மலைங்க தாங்க இந்த இடம் இவ்வளோ லாங்கில் இருக்குன்னு தெரியலையே தெரிஞ்சால் இன்றைக்கே போயிட்டு வந்துடுவேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ கொட்டிக்காக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவுமே சூப்பராக இருக்குங்க நான் சிம்லாவில் இருக்கேன் மலைப்பகுதி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்னோ அப்படியே லைனாக இருக்குங்க சூப்பருங்க பா எனக்கு அப்படியே கண்புல்லாக காட்சி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு வாவ் பாருங்க फुल्ला स्नो था कितना किलोमीटर जाएगा भैया 700 मीन्स 700 எத்தனை கிலோமீட்டர்னு தெரியலையே ஹிந்தி தெரியாமல் பெரிய தலைவலியாக இருக்குது 700 இந்த மரம் பாருங்க எவ்வளோ லைட்டுக்கு இருக்குன்ட்டு இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல தலைவன் வேறு கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கான் காலையில் இன்னும் டீ கூட குடிக்கலைங்க செம பசி எடுத்துக்கிச்சு நைட்டு 9 மணிக்கு வந்து எனக்கு பஸ்ஸு இங்கேருந்து கசோலுக்கு பஸ் இருக்குது கசோல் போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் கண்டென்ட்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டு நான் கிளம்பிடுவேன் இங்கேருந்து அவ்வளோதான் 2 நாளைக்கு மேலே இங்கே பெருசாக ஒர்க்கு இருக்காது அதாவது ஜாலியாக இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கணுன்னா 10 நாளைக்கு கூட இருக்கலாம் பட் ஆனால் நான் வந்து ஆன் பட்ஜெட் நல்லா இருக்க முடியாது ஸோ நான் அன்றைக்கே கிளம்பிடுவேன் நாளைக்கு கசோரில் இருப்பேன் நாளைக்கு காலையில் வால்வோ பஸ் தான் புக் பண்ணேன் ஏன்னா வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் போகவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவுமே மலைப்பகுதி வளைஞ்சி வளைஞ்சி மேலே ஏறி இறங்கி தலை சுற்றி மயக்கம் வந்து வாந்தியே வந்துடும் அதனால் 800 டு 900 வரும் போனால் போதுன்ட்டு புக் பண்ணிட்டேன் அங்கே போயிட்டு நாளைக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க இன்னையோட சிம்லா சீரீஸ் முடியுங்க மீட் பண்ணலாம் ஓகே
சூப்பராக இருக்குங்க பாருங்க. குரங்கு ஃபோனை ஏன்னா பிடிக்கிட்டு போயிடாத. ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன். இந்த இடத்த பாருங்களேன். அப்பா வெயில் வேறு வந்து சாவடிக்குதுங்க. ஆனால் அருமையான இடம். வியூ ரசிக்கிறதுக்கு இதை விட்டால் வேறு இடமே கிடையாதுங்க. பாருங்க ஒண்டர்ஃபுல் வியூ. என்ன அழகாக இருக்குங்க. அப்பா என்ன ஒரு மலை பிரதேசம். அது தெரியுது பாருங்க வெள்ளையா. அது வந்து சைனா பார்டருங்க. அந்த லாஸ்ட்டு லாஸ்ட் தலைவன் தான் சொன்னார். உதர் தவாங் பார்டர். தவாங் ஓகே. அது சைனா பார்டருங்க. இந்த சைடு வந்து மணாலி. இந்த சைடும் ஸ்னோ தெரியுது. கேமராவில் தெரியுதான்னு தெரியல. स्नो तेरी लाल किन्नौर इधर ठीक है. उधर मनाली और मंडी उधर साइड. जम्मू कश्मीर उधर जम्मू कश्मीर ठीक है. இந்த சைடு வந்து மணாலி ஜம்மு காஷ்மீர் இந்த சைடுங்க. இங்கேருந்து பார்த்தா டோட்டல் வியூவும் தெரியுதுங்க. என்ன ஒரு பிளேஸு. தவாங் பார்டர் இவ்வளோ பக்கமாக இருக்குதான்ட்டு இருக்குது. ஆனால் ட்ராவல் பண்ணோன்னா 2 நாள் ட்ராவல் பண்ணும் போல இருக்குது. भैया दिस इज प्लेस अरुणाचल प्रदेश. अरुणाचल प्रदेश तवांग बॉर्डर कितना किलोमीटर है दिस प्लेस? 1100-1200 किलोमीटर. जास्ती किलोमीटर. ओके बड़ा किलोमीटर लिखा होगा आपके मॉल पे ना. ओके पोस्ट लगा होगा. इसमें भी बताएगा. வெயில் வரலன்னா சூப்பராக இருக்குங்க. சைனா பார்டரே இங்கேருந்து பார்க்குறேண்ணா நான். அப்படியேங்கப்பா சூப்பராக இருக்குங்க. சைனா பார்டரே அங்கே தாங்க இருக்குது. அந்த சைடு தவாங்கம்மா, இந்த சைடு மணாலி ஜம்மு இந்த மாதிரி போவோம். கினோர் லால் சூப்பராக இருக்குங்க. தலைவன் வந்து லோக்கல் தான் இவர். அதனால தான் இவருக்கு வந்து ஓரளவுக்கு தெரியுது எல்லாமே. அவர் சொல்லி தான் தெரியும் எனக்கு தவாங் பார்டரே இங்கேருந்து பார்த்தா தெரியுன்றது தான் தெரியுது. இன்னும் சூப்பராக இருக்குங்க. சரியான வைப்பு. இப்போ இன்னும் சாப்பிடவே இல்லை. இங்கேருந்து பார்த்தா தவாங் பார்டரே தெரியுது. தவாங் பார்டர் தெரியல, அந்த பனிக்கட்டி இருக்கிற இடம்லாம் தெரியுது. அந்த சைடு போகணும் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் மட்டும் தெரியுது பாருங்க. ஆனால் லொக்கேஷன்லாம் குறைய சொல்ல முடியாதுங்க. சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. அருமையான லொக்கேஷனுங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ணுங்கள். நல்லா இருக்கும் சூப்பராக. இப்போ இங்கே நின்னால் தான் கொஞ்சம் வெயில் நல்லா வருது பளிச்சுன்னு. அதனால் இங்கே வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. இல்லைன்னா வாழப்போலாம்னு சொல்லுவார். இப்போ நான் இங்கேருந்து கிளம்பணும். ஒரே மலை பிரதேசம். இங்கேருந்து பார்த்தா ஒரு வீடு ஒரு இடத்துல இருக்குது. அதாவது மட்டான்ற ஒரு பகுதியே இங்கே எங்கேயுமே இல்லை. செம்மையான ஒரு ஹில் ஸ்டேஷன். பயங்கரமான ஹில் ஸ்டேஷன். சும்மாவே சொல்லவே முடியாது. பயங்கரமான. अब हो गया. उतना आगे से बनाना. वहाँ सुनो वो मॉल है ना, वहाँ से भी देखेगा. वहाँ बनाना. अब हो गया बंद करो ठीक है. ஒரு ஹோட்டலுக்கு எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கோம். वो 5 स्टार होटल. ओके बोला से दिस मॉल रोड भैया ऊपर இப்போதாங்க சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு.
சாப்பிட்றது. ரொட்டி, சிக்கன் குழம்பு, ஆனியன், அப்புறம் பச்சை மிளகாங்க. இது வந்து எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ரொட்டி எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். இதான் வந்து, ஆனால் நம்மளால ஒரு 4-5 இது மேலே சாப்பிட முடியாது. இருந்தாலும் ஓகே. இது வந்து 180 ருபீஸ், 180 ரூபா. இதை விட்ட வேறு கடையும் இல்லை. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் பெரிய ஹோட்டல் பண்ணினா அதிகமாக இருக்குங்க. இது ஓரளவுக்கு ஓகே. அது இருக்கு பாருங்க. அதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். ஃபுல்லாகவுமே ஒரே பள்ளத்தாக்குங்க. சென்டராக இருக்குது பாருங்கள் அந்த பள்ளம். இதுலேயே எத்தனை மலை புரியுது பாருங்கள். சரியா தெரியுதுன்னு மட்டும் தெரியல. இதுதான் ஹோல்டு பஸ் ஸ்டாண்டு. கிதரே ஹோல்டு பஸ் ஸ்டாண்ட். அது இருக்கு பாருங்கள். அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். இது இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். வியூ எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. இடம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. பஸ் ஸ்டாப்பு போகணுன்னா கூட அந்த இடத்துக்கு போகணுங்க. எப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். हिमाचल का हाईकोर्ट. மால் ரோடுக்குள்ளே வந்துட்டேங்க. ஃபுல்லாகவுமே மார்க்கெட்டு தான். நான் நடந்து போயிட்டுருக்கேன். மேல் டாப்பு தான் எல்லாம் தெரியுது. எல்லாம் பள்ளத்தில் இருக்குது. ஏறி இறங்கி போனோம். ஹனுமான் டெம்பிள் மேலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. அது தெரியுது பாருங்கள். ஒரு ஹைட்டாக தெரியுது பாருங்கள். அதுதான் ஹனுமான் டெம்பிள். போகிறதுக்கே எவ்வளோ நேரம் ட்ரெக்கிங் பண்ணும் போல இருக்குது. என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தாலே எல்லாம் தெரியுது. இருந்தால் பார்க்கலாங்க. ஓகே. ஹிமாச்சல் பிரதேஷ் ஆஃபீஸ். ஹிமாச்சல் பிரதேஷோட ஆஃபீஸ். இங்கே ஃபுட்டு நான் இன்னும் இந்த சப்பாத்தி ரொட்டி தவிர வேறு ஃபுட்டு எதுவும் ட்ரை பண்ணவே இல்லை. எப்படி இருக்கும்ன்ட்டு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் நான் வந்து சொல்கிறேங்க. அப்படியே போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல தால், ரொட்டி, சப்பாத்தி இதை தவிர பெருசாக எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நல்லா தான் இருக்குங்க. कितना पेमेंट काटा वो तुमने पूछा भी? 180. நான் சாப்பிட்டது வந்து 180 ரூபாவாங்க. வந்து சிக்கனு லிமிட்டட் தான். பட் ஆனால் வந்து எவ்வளோ வேணால் ரொட்டி சாப்பிட்டுக்கலாம், அன்லிமிட்டடு. இது தாங்க மால் ரோடு. இதை ஏதாச்சும் வாங்கலான்ட்டு வந்தோம். பவர் பேங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். पावर बैंक किधर रहेगा भैया? ये बनना था ना, ये मेरा बास्केट वाला था, वो लॉक है। लॉक अभी खोला नहीं है। अनदर प्लेस है. இங்கே பாருங்கள் ஸ்வெட்ரு, வின்டர் ஜாக்கெட்லாம் விற்கிறாங்க. கம்மியாக ரேட்டாக என்னன்னு தெரியல. ரோட்டில் போட்டு அப்படியே எடுத்துகிட்ருக்காங்க. தெரியும்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. வெயில் அடிக்கிறதுனால எனக்கு தெரிய மாட்டேங்குது.